நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வரிக்கு வரி விதித்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்தியா மீது 25+25 அப்படின்னு 50% வரி விதிக்கப்பட்டது நேற்றைய தினம். அதனைத் தொடர்ந்து நேற்றே இந்தியா தன்னுடைய எதிர்ப்பை, இது நியாயமற்ற வரி அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. இந்த சூழலில் பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ செய்தியில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம், இதனால் தனிப்பட்ட விளைவுகள் வரும் என எனக்கு தெரியும், அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஆதரவாக, குறிப்பாக அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு பணிய மாட்டோம் என்பதான பொருளில் பிரதமர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய அரசியல் ஆசிரியர் திரு ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், ட்ரம்ப் நேற்று விதித்த இந்த வரி ஒருபுறம், பிரதமருடைய பதில் அமெரிக்காவுக்கு என்ன மெசேஜை சொல்லுது? அதாவது அமெரிக்கா முக்கியமாக வேளாண் துறை, அதே போல பால்வளத்துறை, இதுல அவங்களுக்கு சந்தையை திறந்து விட சொல்றாங்க. அப்படி நாம திறந்து விடுவோமே ஆனால் நமது விவசாயிகள், பால் பண்ணை வச்சுட்டு இருப்பவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் அமெரிக்கால உபயோகிக்கப்படக்கூடிய நவீன முறைகளோடு நம்முடைய வேளாண் துறையினர் போட்டி போடுவார்களே ஆனால் அவங்க பெரிய டிஸ்அட்வான்டேஜுக்கு, பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இது ஒரு முக்கியமான போன் ஆஃப் கன்டென்ஷன். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி MS சுவாமிநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு விழால ஒரு ரொம்ப பொருத்தமான மேடையில இந்த கருத்தை முன்வைக்கிறார். எங்களுடைய விவசாயிகளுக்காக எந்த சமரசத்தையும் நாங்க செய்ய தயார், அவர்களுடைய நலன்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மெசேஜ். இந்த மாதிரி பல சர்வதேச ஒப்பந்தங்கள், உதாரணத்துக்கு இந்த RCEP நினைக்கிறேன், அதுல கூட வேளாண் துறையில நம்ம சமரசங்கள் கோரப்பட்ட போது இந்தியா அதுல உறுதியாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய விவசாயிகளும் அமெரிக்க விவசாய பொருட்களும் போட்டி போடுவார்களே ஆனா அது இங்க பெரிய பாதிப்பை வேளாண் துறையில ஏற்படுத்தும். இங்க அமெரிக்க பசுக்கள் கொடுக்கக்கூடிய ஈல்டும் நம்முடைய பசுக்கள் கொடுக்கக்கூடிய ஈல்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப பெரியது. சோ அதனால ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த ஒரு டாரிஃப் எச்சரிக்கை, இந்த வரி போருக்கெல்லாம் நம்ம பணிந்தோமே ஆனால் நமது வேளாண் துறை பாதிக்கப்படும். நமது வேளாண் சட்டங்களே பார்த்தோம், அது ஒரு சில படி முன்னேற லிபரலைஸ் செய்யுது அப்படின்னா இது பல படி. அதனாலதான் நம்ம நாட்டுல இந்த வேளாண் துறையில அந்நிய முதலீடுகள் வர்றதுக்கோ, அதுல சில ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கைகளுக்கோ இயல்பாகவே எதிர்ப்பு இருக்கிறத பார்க்கின்றோம். சோ அதனால இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி இல்ல, எந்த இந்திய பிரதமரும் கூட இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருப்பார். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அடம் பிடிக்கிறார், இல்ல உங்க சந்தையை திறந்து விடுங்க அப்படின்னு. இதுல நிறைய கோணங்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த ட்ரேட் டீல்ல அவர் அடைய நினைக்கக்கூடிய ஆதாயம் ஒரு பக்கம் அப்படின்னா, அவருடைய ஈகோ ரொம்ப பெரிது அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா வெளிப்படையாக அவரை ஸ்னப் பண்ணுவது, இல்லாட்டி அவர் வைக்கக்கூடிய கிளைமுக்கு துணை போகாதது அவரை எரிச்சல் படுத்தியிருக்கு. அதையெல்லாம் சேர்த்தே அவர் செய்யறார். ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும், டொனால்ட் ட்ரம்ப் நண்பர்கள், எதிரிகள், கூட்டாளிகள் அப்படின்னு வித்தியாசம் பார்க்கறது இல்லை. தாய்வானுக்கெல்லாம் கூட 20%. தாய்வான் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அனுகூலத்துல ஆதரவுல பிழைக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை நாடுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. சோ இப்படி அவர் நண்பர்கள், எதிரிகள்னு வித்தியாசம் பார்க்காம செஞ்சிட்டு இருக்கிறார். இந்தியா மேல நிறைய உஷ்ணம் கக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த வரி விதிப்பு ஒரு பக்கம் அப்படின்னா, சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு கூட அவர் மிரட்டுறார். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரஷ்யால இருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய், அவங்களோடு செய்யக்கூடிய வர்த்தகம், இதையெல்லாம் காட்டி செகண்டரி சாங்ஷன்ஸ் நான் போடுவேன் அப்படிங்கிறார். சாங்ஷன்ஸ்னா ஒரு நாடு மேல போடுறது பிரைமரி சாங்ஷன், அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அதை அதிருப்தியை வெளிப்படுத்துற மாதிரி சாங்ஷன். அந்த நாட்டோட இன்னொரு நாடு வர்த்தகம் செய்யுது, இல்ல அவங்களோட உறவு வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த நாட்டின் மீதும் போடுறதுதான் செகண்டரி சாங்ஷன். சோ அதனால ரஷ்யாவோடு நாம கொண்டிருக்கக்கூடிய உறவின் காரணமா நான் இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. யார் யார் மேல சாங்ஷன் போடுவார்னா, ஆகாத 2 நாடுகள் சாங்ஷன் போட்டுப்பாங்க, ஒரு எதிரி தேசத்தின் மேல சாங்ஷன் போடுவாங்க. ஆனா இந்தியாவுடைய நிலை அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஆனா இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னா நம்மளுடைய நட்பை நம்ம நியர் அலைன்ஸ் சொல்ல முடியும். இந்தியா ஒரு அலையன்ஸ் கொள்ள
போறது இல்லை. ஆனாலும் ஒரு குவாட்ல நம்ம அவங்களோட உறவுல இருக்கும். ஒரு 20-30 ஆண்டு காலமாக நமது உறவு அப்படிங்கிறது ஆழப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு சில வாரங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் அன்டூ பண்ணிட்டு இருக்கிறாரு, அதையெல்லாம் திருப்பி போட்டுட்டு இருக்கிறாருங்கிறது தான் பல வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதை ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸ் பார்க்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 50% அப்படிங்கிறது அன்சஸ்டைனபிள். ஏதோ ஒரு கட்டத்துல அது குறையணும். அது பேச்சுவார்த்தைகள் மூலமா வரப்போகுதா, இல்ல அது மோசமாக போகுதா, மோசமாகி சரியாக போகுதா? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகள் மேல மானாவரியா வரி விதிச்சு திடீர்னு பின்வாங்கக்கூடிய தன்மை கொண்டவர். சைனால எல்லாம் அந்த இது பார்த்தோம். பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு சவாலான காலம். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அக்ரிகல்ச்சர் செக்டர், பிஷரி செக்டர் இவையெல்லாம் அந்நிய நாடுகளோடு போட்டி போடுற அளவுக்கு இல்லை அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதை காக்க டொனால்ட் ட்ரம்ப் உடைய டிமாண்ட்ஸுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டேன் அப்படின்னு தான் அவர் முக்கியமாக வலியுறுத்தி சொல்றார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.